கனவுகள் இல்லாத இரவுகள் கூட இருக்கலாம். ஆனால், உன் நினைவுகள் இல்லாத இரவுகள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அழகான இந்த காதல் கவிதையோட இன்னைக்கு கதைய ஆரம்பிப்போமா? நீங்கள் கேட்கப் போவது "நீ தீயா இல்லை தென்றலா" அத்தியாயம் 72. நான் உங்கள் சித்ரா. கதைக்குள்ள போவோமா? அறிவுகிட்ட மாயா ராகவ் மேல எவ்வளவு பெரிய பழிய போடுறா! எவ்வளவு தைரியம் அவளுக்கு! பட் அவ சொல்றது உண்மையா இருந்தா, அவ பிரெக்னெண்டா தான் இருக்காளா? அப்படி இருந்தா அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? என்றெல்லாம் யோசித்தபடியே தன் அறைக்கு சென்ற மது யோசனையோடே அவள் மெத்தையில் அமர்ந்திருந்தாள். வாவ்! முத்துவான கையால காஃபி குடிக்கிறதுக்காகவே இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரணும்னே என்று திவ்யா காஃபியை அருந்தியவாறே மதுவின் அறைக்குள் நுழைய, சுவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்த மதுவை பார்த்தாள் திவ்யா. என்ன இவ பிரம்ம பிடிச்சவ மாதிரி உட்கார்ந்திருக்கா? அப்படி என்ன மாடியில நடந்திருக்கும்? ராகவன் அண்ணாகிட்ட இவ என்ன பேசியிருப்பா என்று யோசித்துக் கொண்டே மதுவின் அருகில் அமர்ந்தாள் திவ்யா. மேடம்க்கு அப்படி என்ன பலமான யோசனை என்றாள் திவ்யா. மாயா பிரெக்னென்ட் என்றாள் மது. காஃபி குடித்துக் கொண்டிருந்த திவ்யாவுக்கு புறையேற காஃபி கப்பை அங்கிருந்த டேபிளில் வைத்த திவ்யா, ஹே என்னடி சொல்ற என்றாள். ஆமா, பிரெக்னென்ட். அவளோட குழந்தையோட அப்பா ராகவனா என்று மது சொல்ல, ஐயோ, உனக்கு ஆனந்துக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்தப்போ விளையாட்டுக்கு சொன்னேன்டி, ஒருவேளை இந்த மாயா ஒரு நாள் பிள்ளையோட வந்து இந்த பிள்ளைக்கு அப்பா ராகவன் தானே சொன்னாலும் சொல்லுவான்னு. அப்பாடி, இது எப்படி உண்மையாச்சு என்று கேட்க, நீ வேற சும்மா இருடி. மாயா சொல்றது உண்மையா இருந்தா அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு யோசிக்கிறேன்டி என்று மது சொல்ல, போயும் போயும் அவ சொல்றத நம்புறியடி? அவ ஒரு ஃப்ராடு. உன்னை கொழுப்புறதுக்காக எதுவும் சொல்லி இருப்பா என்றாள் திவ்யா. உம் என்றாள் மது. ஆனா ஒரு பொண்ணு இதுல எல்லாமா போய் சொல்லுவா என்று மது கேட்க, அவ சொல்வாடி என்றாள் திவ்யா. நம்ம நினைக்கிறது உண்மையா இருக்குமா? நிச்சயமா மாயா பொய் தானே சொல்லியிருப்பா என்று மது கேட்க, பொய் தாண்டி சொல்லியிருப்பா. அவ சொல்றதெல்லாம் லூசு மாதிரி நீயும் நம்பிட்டு இருக்க என்று திவ்யா சொல்ல, பொய்யாதான் இருக்கணும் என்றாள் மது. சீதாவின் அறையிலோ தன் மெத்தையில் படுத்திருந்த சீதா தன் கையில் இருந்த ஆதித்யன் கொடுத்த இதய வடிவ டாலரை பார்த்து கொண்டிருந்தாள். இன்னும் புரியாத வலி அவளை சூழ்ந்து கொண்டது. அவள் ஒற்றை கண்ணில் மட்டும் கண்ணீர் கசிந்தது. கண்ணில் விளைந்த கண்ணீரை துடைத்தவள் அந்த டாலரை, ஆதித்யன் கொடுத்த அந்த டாலரை நெஞ்சோடு அணைத்தபடி உறங்கி போனாள். சஞ்சய் அறையில் விட்டத்தை பார்த்து படுத்திருந்த வாசுவோ சாத்விகாவிற்கு அழைத்தான். அவளது வீட்டில் அவளது அறையில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த சாத்விகாவோ வாசுவின் எண்ணை தன் கைபேசியில் பார்த்துவிட்டு, சருக்கு இப்போதான் ஞாபகம் வந்திருக்கு போல என்று யோசித்தவள் அழைப்பை அட்டன் செய்து காதல் வைத்தாள். ஹலோ என்றான் வாசு. சொல்லுங்க வாசு என்றாள் சாத்விகா. ரொம்ப பிஸியா என்றான் வாசு. ஆதித்யா நான் ஃபாரின் போன பின்னாடி எல்லா பிசினஸையும் நான் கவனிக்க வேண்டியதாயிடுச்சு என்று சாத்விகா சொல்ல, சாத்விகா சொன்னதை கேட்ட வாசுவோ, உங்க அண்ணன் ஃபாரின் எல்லாம் போகல, பரலோகம் போயிட்டா. இது உனக்கு தெரியாத வர நம்ம காதல் நல்லாதான் போயிட்டு இருக்கும். தெரிஞ்சா நம்ம காதல் என்ன ஆகுமோ என்று வாசி யோசிக்க, என்ன அமைதியா இருக்கீங்க என்றால் மறுமுனையில் சாத்விகா. அது ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நீ அரண்மனைக்கு வர முடியுமா என்று வாசு கேட்க, எதுக்கு என்றாள் சாத்விகா. நாளைக்கு உன் அண்ணன் ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் என்று வாசு சொல்ல, ரியலி என்றாள் சாத்விகா. என்றான் வாசு. கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையே என்றான் வாசு. அங்க லதா இருப்பாங்களே என்றாள் சாத்விகா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காது. லதா உன்னை பெத்த அம்மாவா இருந்தாலும் உன்னை பார்த்தா கூட அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. அப்புறம் என்ன உனக்கு என்று வாசு கேட்க, வாசு நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு லதா என்னை பாத்துருவாங்களோன்ற பயம் எல்லாம் கிடையாது. எனக்கு அவங்கள பார்க்க பிடிக்கல, அவ்வளவுதான் என்றாள் சாத்விகா. உன் அண்ணனை உனக்கு பிடிக்கும் தானே? அவனுக்காகவும் எனக்காகவும் வரலாமே. உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, பார்க்கணும் போல இருக்கு என்று வாசு சொல்ல மறுபுறம் அமைதி. சாத்விகா லைன்ல இருக்கியா என்றான் வாசு. இருக்கேன் என்றாள் சாத்விகா. நாளைக்கு வருவதானே என்று வாசு கேட்க, வரேன் என்றாள் சாத்விகா. தேங்க்ஸ், லவ் யூ என்றாள் வாசு. சரி பாய், குட் நைட் என்றாள் சாத்விகா. குட் நைட் என்றான் வாசு. வைக்கட்டுமா என்றாள் சாத்விகா.
சரி என்றான் வாசு. நீங்க வைங்க என்றாள் சாத்விகா. இல்ல, நீயே வை என்றான் வாசு. இல்ல, நீங்க தான் வைக்கணும் என்றான் சாத்விகா. ம்ஹும். உன் கால கட் பண்ற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லை. போன்ல கூட உன் பேச்ச கட் பண்ண நான் விரும்பல என்றான் வாசு. அதுக்கு என்றாள் சாத்விகா. நீதான் வைக்கணும் என்றான் வாசு. இல்ல, நீங்களே வைங்க என்றாள் சாத்விகா. அடடா, யாராவது ஒருத்தர் போனை வைங்களேன் என்றபடியே வாசுவின் பக்கத்தில் குப்புறப்படுத்து தூங்கிக் கொண்டிருந்த சஞ்சய் திரும்பி படுத்தான். டேய், இன்னொன்னு தூங்கலையாடா என்றான் வாசு. அதிர்ந்தபடியே, எங்க தூங்க விட்டீங்க என்றான் சஞ்சய். வாசுவோ பக்கத்தில் நினைந்தான். மறுமுனையில் சஞ்சயின் குரலை கேட்டதும் அழைப்பை துண்டித்திருந்தாள் சாத்விகா. மாம்ஸ், ரொம்ப வெக்கப்படாதீங்க, சகிக்கல என்றான் சஞ்சய். தூங்குடா, காலையில வேலை இருக்குல்ல என்றபடியே வாசு கண்களை மூடி போர்வை இழுத்து பொறுத்த ஷியான் தூக்கத்துக்கு எடுத்துட்டு எப்படி தூங்குறா இருப்பாரு என்று சஞ்சய் நினைத்துக் கொண்டே தன் அலைபேசியை எடுத்தவன் திவ்யாவுக்கு அழைக்க போக, "ம்ஹும், அண்ணனை பக்கத்துல வச்சுட்டு தங்கச்சி கிட்ட கடலை போட்டா நல்லா இருக்காது. சோ மசேஜ் பண்ணுவோம்" என்று திவ்யாவின் எண்ணுக்கு "ஹாய் ஸ்வீட்டி" என்று மெசேஜ் அனுப்பினான் சஞ்சய். "தூங்குடா எருவன், 11 மணிக்கு ஹாய் ஸ்வீட்டின்னு மெசேஜ். இன்னும் தூங்கலையா நீ? என்னடா பண்ற? எவ கூட கடலை போட்டுட்டு இருக்க என்று திவ்யா பதில் குறுஞ்செய்தி அனுப்ப, அதை பார்த்த சஞ்சய்க்கோ அதிர்ந்து போனது. அத்தாடி, என்ன இது? இவ சரியான ரவுடியா இருப்பா போலவே என்று நினைத்த சஞ்சய் குட் நைட் என்று குறுஞ்செய்தி அனுப்ப, அதை பார்த்த திவ்யாவோ பயந்துட்டான் போல என்று நினைத்தவள் கைபேசியை பக்கத்துல இருந்த மேசையில் வைத்தாள். சஞ்சயும் பெருமூச்சை ஒன்றை விட்டுக்கொண்டு அவனும் உறங்கி போனான். அரண்மனையில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்க எப்பொழுதும் போல தூங்காமல் தன் பால்கனியில் ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டிருந்தான் ராகவன். அவனது மூலையில் 1000 கேள்விகள். அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியவள் என்னவோ மதுதான். என்ன நடக்கப் போகிறது? மது ராகவனின் வாழ்வு. மதுவுக்கு பின்னால் அப்படி என்னதான் ரகசியம் ஒளிந்திருக்கிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் ராகவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தவன் அப்படியே ஊஞ்சலில் படுத்தான். கொஞ்ச நேரத்தில் உறங்கியும் போனான். விடியற்காலை 6 மணி இருக்கும். மதுவின் அறை கதவு தட்டப்பட்டது. திவ்யா மதுவின் அறை கதவை திறக்க அறையின் முன்னே 5, 6 பெண்கள் கையில் பெட்டியோடு நின்றிருந்தார்கள். யாரு நீங்க என்றாள் திவ்யா. ராகவன் சார் மது மேடம்க்கு மேக்கப் பண்ணி விட்டுறதுக்காக எங்களை புக் பண்ணியிருக்காரு என்று அந்த பெண்கள் சொல்லவும் திவ்யா திரும்பி மதுவை பார்த்தாள். அவளோ இழுத்து போர்த்தி கொண்டு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அறை வெளியே எட்டி பார்த்தாள் திவ்யா. நிறைய நாற்காலிகள் போடப்பட்டு மேடையெல்லாம் போடப்பட்டு கல்யாண மண்டபம் போல் அலங்கரித்திருந்தார்கள் அந்த அரண்மனையின் வரவேற்பறையை. ராத்திரி பார்க்கும்போது இங்க ஒண்ணுமே இல்லையே, அதுக்குள்ள எப்படி நைட்டோட நைட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க என்று யோசித்த திவ்யா, கல்யாண பொண்ணு இன்னும் தூங்கிட்டு இருக்கா, அவளை எழுப்பி குளிக்க வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கூப்பிடுறேன், நீங்க ஹால்ல உட்காருங்க என்று திவ்யா சொல்லவும், சரி மேடம், நாங்க வெயிட் பண்றோம் என்று அந்த பெண்கள் வரவேற்பறையில் அமர்ந்தார்கள். மதுவை பார்த்த திவ்யா, 10 மணிக்கு கல்யாணத்தை வச்சுட்டு எப்படி குப்புற அடிச்சு படுத்திருக்கா பாரு என்று முணுமுணுத்தபடியே அவளின் பக்கம் சென்று, மது, மது என்று மதுவை தட்டி எழுப்பினாள். அவளும் படுத்தபடியே, என்னடி என்றாள். எந்திரடி, உனக்கு இன்னைக்கு கல்யாணம் என்று திவ்யா சொல்ல, அடுத்து பிடித்து எழுந்த மது, அட ஆமல்ல என்றபடியே எழுந்து அமர்ந்தாள். சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா, உனக்கு மேக்கப் பண்ண ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க என்று திவ்யா சொல்ல, நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று எழுந்த மது தன் பூந்து வாளையை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றாள். அவள் குளிக்க செல்லும் சமயம் லதா மதுவின் அறைக்குள் நுழைய லதாவை பார்த்தாள் திவ்யா. எங்கவ என்றாள் லதா. குளிக்க போயிருக்கா என்றாள் திவ்யா. சீக்கிரம் ரெடியாக சொல்லு, கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, மாப்பிள்ளை வீடு இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவாங்க என்று லதா சொல்ல, மாப்பிள்ளை வீடு இங்கதானே இருக்காங்க என்றாள் திவ்யா. என்ன என்றாள் லதா. இல்ல இல்ல இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எந்த ஊர்ல தானே இருக்காங்க, அத சொன்னேன் என்று திவ்யா சொல்ல, சீக்கிரம் ஃப்ரெண்ட் ரெடியாக சொல்லு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் லதா. அதற்குள் மதுவும் குளித்து முடித்து வர, வாங்க மேடம், உங்களை பார்க்கத்தான் உங்க மாமியார் வந்துட்டு போனாங்க என்று திவ்யா சொல்ல, சொன்னவா என்றாள் மது. சீக்கிரம் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆவியான் என்று திவ்யா சொல்ல, சின்ன குழியில தள்ளி மண்ணு போட்டு மூட்டதுல அப்படி என்னதான் இந்த லதாவுக்கு சந்தோஷமோ என்று மது கேட்க, என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட என்றாள் திவ்யா. எனக்கு இந்த கல்யாணம் நடக்காதுல்லடி என்று பாவமாய் மது கேட்க, எல்லாம் உங்க கையிலதான் இருக்குடி என்றாள் திவ்யா. அதான் பயமா இருக்கு
என்று மது சொல்லிக் கொண்டிருக்கும் போது மதுவின் அரைக்கதவு தட்டப்பட மதுதான் இப்பொழுது கதவை திறந்தார். கையில் திருமண புடவையோடு லதா நின்றிருந்தார். மதுவை பார்த்த லதா, குளிச்சுட்டியாமா என்றபடி மதுவின் அறைக்குள் நுழைய லதா கையில் ஒரு புடவை இருந்தது. அந்த புடவையை மதுவின் கையில் திணித்தாள் லதா. என்னது என்றாள் மது. உன் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தது. இதை கட்டிட்டு தான் நீ மணவரைக்கு வரணும் என்று லதா சொல்ல அந்த புடவையை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் மது. ஏன்னா அப்படி பாக்குற? இந்த புடவையோட ரேட் 12 லட்சம். உன் தகுதிக்கு இது கொஞ்சம் அதிகம் தான். உனக்கு நான் ரொம்ப பெரிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன். நல்லா வாழுற வழிய பாரு என்று லதா சொல்ல உம் என்ற பதில் மட்டும் மதுவிடமிருந்து வந்தது. அதன் பிறகு லதா அந்த அறையிலிருந்து வெளியே சென்றுவிட அலங்காரம் செய்யும் பெண்களை அழைத்தாள் தவ்யா. அவர்களும் உள்ளே வர, மேடம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புடவைய கட்டிடுவோம். அந்த திருமண புடவைய கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்று ஒரு பெண் கேட்க, மதுவோ லதா கொடுத்த புடவையை அலமாரியில் வைத்தவள் வேறு ஒரு அலமாரியிலிருந்து ருத்ரமூர்த்தி கொடுத்ததாய் வாசு கொடுத்த அந்த புடவையை எடுத்து அலங்காரம் செய்யும் பெண்களிடம் கொடுத்தாள் மது. அதை பார்த்த மதுவின் பக்கம் இருந்த திவ்யாவோ, மது, இன்னைக்கு தரமா ஒரு சம்பவம் இருக்கு என்று சொல்ல, இருக்கணும்ல என்றாள் மது. அதைத் தொடர்ந்து மதுவின் அலங்காரங்களை ஆரம்பித்தனர் அங்கிருந்த அலங்காரம் செய்யும் பெண்கள். அடுத்த 1 மணி நேரத்தில் ஒரு இளவரசியை போல் தயாரானாள் மது. வாவ், மது ரொம்ப அழகா இருக்குடி, என் கண்ணே பட்டுடும் போல என்று மதுவிற்கு திருஷ்டி எடுத்தாள் தவ்யா. தவ்யாவும் அழகான மெரூன் புடவையில் தயாரானார். ஆனந்தோ விருப்பமே இல்லாமல் பட்டு வேட்டி சட்டை கட்டி வரவேற்பறைக்கு வந்தான். அவனது வீட்டில் அவனை பார்த்த கரிகாலனும், டேய், மனசுல வேற ஏதாவது எண்ணம் இருந்தா அத அப்படியே இங்கேயே புதைச்சிடு. கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி ஏதாவது ஐடியா எல்லாம் வச்சு இருந்தேன்னு வச்சுக்கவே, அப்புறம் அவ்வளவுதான். நல்ல பிள்ளையா மது கழுத்துல தாலிய கட்டுற வழிய பாரு, புரிஞ்சுதா என்று கரிகாலன் சொல்ல, சரிப்பா என்றான் ஆனந்த். கரிகாலன், அவரது மனைவி மற்றும் ஆனந்த் மூவரும் அரண்மனையை நோக்கி கிளம்பிவிட்டனர். வாசு, சஞ்சய், சீதா அனைவரும் திருமணத்திற்கு ஆயத்தமாகிவிட்டனர். சஞ்சய், இன்னைக்கு நம்ம நினைக்கிறது நடக்குமா என்று வாசு வரவேற்பறையில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தவன் திருமண மேடை பார்த்தவாறே கேட்க, அண்ணா நீ கையில தான் மாம்ஸ் இருக்கு என்றான் சஞ்சய். உங்க அண்ணா இப்போ என்னதாண்டா பண்ணிட்டு இருப்பான் என்று வாசு கேட்க, அவர் அறையிலேயே போய் பாத்துருவோமா என்றான் சஞ்சய். பாத்துருவோமா என்றான் வாசு. என்று சஞ்சய் தலை ஆட்ட இருவரும் எழுந்து படியேறி ராகவனின் அறைக்கு முன் சென்றனர். ராகவா, ராகவா என்று ராகவனின் அறை கதவை தட்டினான் வாசு. ராகவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. சஞ்சயை பார்த்தான் வாசு. நான் அண்ணாவை கூப்பிடுறேன் மாம்ஸ் என்று சஞ்சய் சொல்லிவிட்டு, அண்ணா, அண்ணா என்று கதவை தட்டினான். சஞ்சய் அப்போதும் பதில் இல்லை. பேசாம டோர் ஓபன் பண்ணி உள்ள போயிடுவோமா என்றான் வாசு. வேற வழி இல்ல மாம்ஸ், அப்படிதான் செஞ்சாகணும் என்று சஞ்சய் சொல்ல, சரி வா என்ற வாசு தன் கைரேகையை வைத்து ராகவனின் அறையை திறந்தான். அறையினுள் ராகவன் இல்லை. அறையோடு இருந்த ராகவனின் ஜிம்ம சென்று பார்த்தான் சஞ்சய். அங்கேயும் ராகவன் இல்லை. மாம்ஸ், ஆனா இங்கேயும் இல்ல என்று சஞ்சயின் குரல் கேட்கவே ராகவன் அறையிலிருந்து வாசுவோ, எங்கே இல்லடா, அப்ப எங்க தாண்டா போயிருப்பான், கால் பண்ணி பாப்போமா என்று வாசு அவசரமாக தன் பாக்கெட்டில் இருந்து போனை எடுத்தவன் தன் நண்பனுக்கு அழைத்தான். ஆனால் ராகவன் வாசுவின் அழைப்பை எடுக்கவில்லை. உதிரி குவித்து ஊதிய வாசுவோ, எங்க தாண்டா போயிருப்பா இவன் என்று சஞ்சயிடம் கேட்க, ஒருவேளை ஆபீஸ் போயிருப்பாரு மாம்ஸ் என்று சஞ்சய் கேட்க, ஆபீஸ் இன்னைக்கு அவன் தானே லீவ் விட சொன்னா, உனக்கு ஞாபகம் இல்லையாடா என்று வாசு கேட்க, அட ஆமால என்றான் சஞ்சய். இப்ப என்னதாண்டா பண்றது என்று வாசு கேட்க, பேசாம ஹாலே போய் உட்கார்ந்துருவோம் மாம்ஸ், நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம், வேற என்ன பண்றது என்றான் சஞ்சய். வாசுவும் சஞ்சயும் வரவேற்பறையில் வந்து அமர்ந்து கொள்ள திருமண ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. லதா திருமணத்திற்கு அழைத்திருந்தவர்கள் ஒவ்வொருவராய் பரிசு பொருளை தூக்கி கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்து கொண்டிருக்க அவர்களை எல்லாம் வரவேற்று கொண்டிருந்தாள் லதா. மாயாவும் ஊதா நிற டிசைன சாலையில் வைரத்தோடு வைர நெக்லஸ் எல்லாம் அணிந்து கொண்டு மடுக்காக அவள் அறையிலிருந்து வெளியில் வந்ததும் முதலில் அவளின் கண்களில் பட்டது என்னவோ முன்வரிசையில் அமர்ந்திருந்த வாசுவும் சஞ்சயும் தான். அவர்களின் அருகில் வந்தாள் மாயா. மாயாவை நிமிர்ந்து பார்த்த சஞ்சய் மூட்டையில் கைகளை ஊன்றி தனது முழு உயரத்திற்கும் எழுந்து நின்றான். கூடவே வாசுவும் எழுந்தான். என்ன மாயா, நடக்காத கல்யாணத்துக்கு ஜிகு ஜிகுன்னு ரெடி ஆயிட்ட போலியே என்று சஞ்சய் கேட்க,
இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த மதுவுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணமே முடிய போகுது. ஆனாலும் எந்த நேரத்திலயும் கல்யாணம் நடக்காதுங்கிற நம்பிக்கையில இருக்க உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தாண்டா இருக்கு என்று மாயா சொல்ல, கல்யாணம் நடக்குங்கிற என்றான் மாயாவை பார்த்து சஞ்சய். ம், கண்டிப்பா நடக்கும் என்று மாயா சொல்ல, சஞ்சயின் பக்கத்துல இருந்த வாசுவோ, டேய் சஞ்சய், ஏன் கல்யாணம் நடக்காதுன்னு அபசகுணமா சொல்ற? கல்யாணம் நடக்கும்னு சொல்லேன்டா. கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் என்றான் வாசு. நடந்தா சந்தோஷம்தான் மாம்ஸ் என்று சஞ்சய் சொல்ல, சஞ்சய் சொல்வதை கேட்ட மாயாவோ, இவனும் லூசா இருக்கான். முதல்ல கல்யாணம் நடக்காதுங்கிறான், அப்புறம் நடந்தா நல்லா இருக்குங்கிறான், அப்புறம் நடந்தா சந்தோஷங்கிறான். என்ன ஆச்சு இவனுக்கு என்று மாயா யோசித்துக் கொண்டிருக்க, அந்த சமயம் மேலதாளங்கள் முழங்க கரிகாலன் குடும்பம் அரண்மனைக்குள் நுழைந்தது. லதா அவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தாள். வேட்டி சட்டையோடு மாப்பிள்ளை கோலத்தோடு மேடையை நோக்கி வரும் ஆனந்தை பார்த்த வாசு, சஞ்சய், இந்த ஆனந்த பார்க்கும்போது வெட்டி சட்டை போட்டு வெட்டுறதுக்கு அழைச்சிட்டு போற ஆட்ட பாக்குற மாதிரியே இருக்குடா என்று வாசு சொல்ல, அவன் வாயிலா பூச்சி மாம்ஸ், பாவம் என்றான் சஞ்சய். வாசுவும் சிரித்து விட்டான். இதை கேட்டு திருமண மேடையை நோக்கி வரும் ஆனந்தை பார்த்த மது அவனின் பக்கமாக சென்றாள். தன் பக்கம் வரும் மாயாவை பார்த்தாள் ஆனந்த். மாயாவின் பக்கம் வந்து ஆனந்த் நிற்க, அவனின் பக்கம் இருந்த கரிகாலனும், இன்னும் 4 அடி எடுத்து வச்சாதான் மேடை வரும், எங்கடா நிக்கிற என்றான் கரிகாலன். மாயாட்ட பேசிட்டு வந்துடும்பா என்றான் ஆனந்த். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல வா என்று ஆனந்தின் கையை பிடித்து இழுத்து போன கரிகாலன் மேடையில் ஆனந்தை அமர வைக்க, அங்கே யாக குண்டம் இழுத்துக் கொண்டிருந்த குருக்களு, சர்வால், இவர்தான் மாப்பிள்ளையா என்று கேட்க, ஆமா என்றான் ஆனந்த் பக்கம் இருந்து கரிகாலன். நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே திருப்பி சொல்லுங்க என்று குருக்கள் சொல்ல, சரி என்று தலையை ஆட்டினான் ஆனந்த். ஐயர் சொல்லிக் கொண்டிருந்த மந்திரங்களை தப்பும் தவறுமாக ஆனந்த் சொல்லிக் கொண்டிருக்க, அதற்குள் சாத்விகாவும் அரண்மனைக்கு வந்துவிட்டாள். தயக்கத்தோடு சாத்விகா அரண்மனைக்குள் நுழைய, அவள் அரண்மனைக்குள் நுழைந்ததும் பார்த்ததென்னவோ லதாவைத்தான். முதல் வரிசையில் மாயாவோடு நின்றிருந்தாள் லதா. லதாவை அடுத்து வாசுவும் சஞ்சயும் நின்று இருக்க, விறுவிறுவென்று லதாவை கடந்து வாசுவின் பக்கம் சாத்விகா செல்ல, லதாவின் பார்வை சாத்விகாவின் மேல் விழுந்தது. யார் இந்த பொண்ணு என்று லதா மாயாவிடம் கேட்க, முதல்ல ராகவன் மாமா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ணு அத்த. இவளெல்லாம் யார் இந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணனது என்று மாயா கேட்க, இவ மட்டும் இல்ல, நம்ம அழைக்காத பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் நிறைய பேரு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க என்று லதா சொல்ல, என்னத்த சொல்றீங்க என்றாள் மாயா. சுத்தி பாரு, உனக்கே தெரியும் என்று லதா சொல்ல, நமக்கு தெரியாம யாரும் ஏதோ பிளான் பண்றாங்களா அத்த என்று மாயா கேட்க, 1000 பிளான் போட்டாலும் இன்னைக்கு மதுவோட இந்த ஆனந்துக்கு கல்யாணம் நடக்கும் என்றாள் லதா. ப்ரௌன் நிற லெஹங்காவில் தேவதையாய் வந்திருந்த சாத்விகாவை பார்த்ததும், நைஸ், ரொம்ப அழகா இருக்கு என்றான் வாசு. அதெல்லாம் இருக்கட்டும், ராகவனாக்கு தானே கல்யாணம்னு சொன்னீங்க, இப்ப மணமேடையில வேற யாரோ உட்கார்ந்துருக்காங்க என்று சாத்விகா கேட்க, அது அது வந்து இப்போ அவர்தான் மாப்பிள்ள, அப்புறமா அவர் எழுந்துருவாரு, அப்புறம் அப்புறம் என் நண்பன் உன் அண்ணன் ராகவன் தான் மாப்பிள்ள என்றான் வாசு. என்ன உளறீங்க என்றாள் சாத்விகா. அதெல்லாம் போக போக புரியும், இப்ப உட்காரு என்று தன் பக்கம் சாத்விகாவை அமர வைத்தான் வாசு. மதுவின் அறையிலோ சீதா, மது மற்றும் திவ்யா மூவரும் இருந்தனர். அண்ணி, எனக்கு என்ன நடந்தாலும் அண்ணனை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், இதுல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது, நீங்க தெளிவா இருக்கீங்க தானே என்று சீதா மதுவிடம் கேட்க, எந்த ஜென்மத்துல என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறுனா அதுவும் கண்ணு கற்ற தாலியாதான் இருக்கும் சீதா என்றாள் மது. மது, ஸ்ட்ராங்கா ரெடி, எதுக்கும் பயப்படாத, யாரை பார்த்தும் பயப்படாத. நீ கரெக்டா அந்த ஆனந்த் உன் கழுத்துல தாலி கட்டுற வர்றப்போ அவனை தடுத்து நிறுத்திடு. அதுக்கு முன்னாடி எதுவும் செஞ்சிடாத. அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஏதாவது கலாட்டா பண்ணினா அந்த லதா வேற ஏதாவது பிளான் பண்ணிடுவா. அதனால கரெக்டா கிளைமேக்ஸ்ல ஆனந்த தடுத்து, எனக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்னு அவன் முகத்துக்கு நேரம் சொல்லிடு என்று திவ்யா சொல்ல, சரிடி, அப்படியே பண்ணிடுறேன் என்றாள் மது. பயப்படாத மது, நாங்க எல்லாருமே உன் பக்கம் தான் இருக்கோம். நீ மட்டும் ஆனந்த் கிட்ட உன்னை எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லு. அதுக்கப்புறம் நிச்சயமா அந்த ஆனந்த் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான். அதுக்கு அப்புறமும் அந்த நெட்டைய உன் கழுத்துலதான் தாலி கட்டுவேன்னு நின்னான்னு வெயி, அங்க குத்து விளக்கெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல,
அதுல உன்னை எடுத்து அந்த ஆனந்த பயத்திலேயே ஒரு சொருகு. அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீயும் ராகவன் மாமாவும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க என்று திவ்யா சொல்ல, ஹே, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி என்றாள் மது. லூசு, நம்ம பயந்துட்டு நின்னோன்னு வச்சுக்கோ, நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அப்புறம் நீ ஆனந்த கல்யாணம் பண்ணி அவன் கூடவே போயிட வேண்டியதா, ராகவன் மாமாவை மறந்துட வேண்டியதா. அது உனக்கு ஓகேவா என்று திவ்யா கேட்க, இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நடக்க கூடாது. ஏன்டி இப்படி எல்லாம் சொல்ற என்று மது சொல்ல, பின்ன எப்படி சொல்றது? எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருந்தா என்னதான் பண்றது? கொஞ்சமாவது தைரியம் வேணும் மது என்று திவ்யா சொல்ல, இனி தைரியமா இருக்கேன்டி என்றாள் மது. அண்ணி, ராகவன் அண்ணா நைட் உங்ககிட்ட எதுவும் சொன்னாரா என்று சீதா கேட்க, இல்லையே சீதா, அவர் எதுவும் என்கிட்ட சொல்லலையே, ஏன் கேக்குற என்று மது கேட்க, இல்ல, காலையில இருந்து அண்ணனை காணோம். அதான், அவரு எங்கேயாவது காலையில போறேன்னு உங்ககிட்ட சொன்னாரா, இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எதுவும் ஐடியா கொடுத்தாரா என்று சீதா கேட்க, அவர் எதுவுமே பேசல சீதா. உன்னோட வாழ்க்கை நீதான் முடிவெடுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாரு என்று மது சொல்ல, அண்ணா சொன்னதும் கரெக்டு தான். உங்க வாழ்க்கை நீங்க தான் முடிவெடுக்கணும். நல்ல முடிவா எடுங்க நீ என்றாள் சீதா. சரி சீதா என்று மது சொல்லி முடிக்க, மதுவின் அறைக்கதவு தட்டப்பட்டது. அவளின் அறைக்கதவை திறக்கச் சென்ற மதுவை தடுத்து, இரு மது, நான் போய் பார்க்கிறேன் என்றபடி திவ்யா அறைக்கதவை திறக்க, அறைக்கதவின் முன்னே சஞ்சய் 3 ஐஸ்கிரீம்களோடு நின்றிருந்தார். என்னடா அது என்று திவ்யா கேட்க, ஐஸ்கிரீம் பார்த்தா தெரியல என்றபடியே மதுவின் அறையினுள் நுழைந்தான் சஞ்சய். என்னன்னா இது என்று சீதாவும் சஞ்சயை பார்த்து கேட்க, இல்ல, எப்படியோ 3 பேரும் டென்ஷனா இருப்பீங்க, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னு கொஞ்சம் கூல் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன் என்று சொன்ன சஞ்சய் மூவரின் கையிலும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமை திணிக்க, என்ன கொழுந்தினார இது என்றாள் மது. முதலில் மது சஞ்சயை கொழுந்தனார் என்று அழைக்கிறார். என்ன நீ சொன்னீங்க, கொழுந்தனாரா? வாவ், கேட்கவே குளு குளுன்னு இருக்கு, ஐஸ்கிரீம் மாதிரியே என்றாள் சஞ்சய். அது சரி, இப்போ இந்த ஐஸ்கிரீம் அவசியமா என்றாள் மது. கூல, நீ ரிலாக்ஸா இருங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா அந்த ஆனந்த் இன்னைக்கு உங்க கழுத்துல தாலிய கட்ட மாட்டான், ராகவன் அண்ணா தான் கட்டுவார். சோ தைரியமா இருங்க என்று சஞ்சய் சொல்ல, உம் என்றாள் சீதா பெருமூச்சொன்றை விட்டுக்கொண்டு. இனி என்ன நடக்க போகிறது இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களை, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கதை எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இதே போன்ற நிறைய கதைகளை கேட்கறதுக்கு ரிலாக்ஸ் வித் சித்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வேறொரு அத்தியாயத்தில் வேற ஒரு கதையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை பாய் பாய், see you, டாடா.